ஒரு ஊரில் பெருமாளின் மீது அதீத பக்தி கொண்ட அந்தணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். தன் கைகளால் தொடுத்த மாலைகளுடன் பெருமாளுக்கு மிகவும் கவனமாக பூஜை செய்தார். தன் பக்தியால் தான் உயர்ந்துவிட்டதாக எண்ணி அவருக்கு மெல்லிய கர்வம் இருந்தது. ஒரு நாள் அந்தணர் ஆற்றை கடக்க படகிற்காக காத்திருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு வயதான மூதாட்டி அந்தணரை பார்த்து, "சுவாமி வணக்கம், என்னை ஆசிர்வதியுங்கள்" என்று கூறி அந்தணரின் பாதம் தொட்டு வணங்கினார். ஏழை மூதாட்டி தன் காலை தொட்ட காரணத்தால் அந்தணர் கோபமடைந்தார். "நீ எப்படி என்னை தொடலாம்?" என்று கூறி அருவருப்போடு எட்டி உதைத்தார். மனமுடைந்த மூதாட்டி கண்களில் கண்ணீருடன் ஒதுங்கி நின்றாள். துரதிர்ஷ்டவசமாக அந்தணரும் அந்த மூதாட்டியும் ஒரே படகில் ஏறினர். நடு ஆற்றில் செல்லும்போது பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு படகு கவிழ்ந்தது. இருவருமே அந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிர் நீத்தனர். மரணத்திற்கு பின் தேவதூதர்கள் அந்தணரை நரகத்திற்கும் அந்த ஏழை மூதாட்டியை சொர்க்கத்திற்கும் அழைத்துச் சென்றனர். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்தணர், "ஆயுள் முழுவதும் பெருமாளுக்கு பணிவிடை செய்த எனக்கு நரகமா?" என்று வாதிட்டார். அவரது பிடிவாதத்தால் தேவதூதர்கள் அவரை பெருமாளிடம் அழைத்துச் சென்றனர். அந்தணர் பெருமாளிடம், "இறைவா, நான் உங்களுக்கு செய்த பூஜைகள் எல்லாம் வீணா? எனக்கு ஏன் இந்த தண்டனை?" என்று கேட்டார். பெருமாள் அமைதியாக, "அன்பனே, என்னை தேடி நீ செய்த பூஜைகளை விட அந்த ஏழை மூதாட்டியின் மீது நீ காட்டிய வெறுப்பே எனக்கு பெரியதாக தெரிகிறது. மூதாட்டியின் அன்பான வணக்கத்தில் நான் இருந்தேன். நீ எட்டி உதைத்த வலியை என்னால் உணர முடிந்தது. அகங்காரம் இருக்கும் இடத்தில் நான் இருப்பதில்லை."